பொதுவாகவே தமிழகத்தில் இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படி சொல்லிட்டோம். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டோம். இவர் வந்தால் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னா முழுவதும் 100% ஒரு பொய்யான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா 2016 5 முனை போட்டி நடந்தது. அந்த 5 முனை போட்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அன்றைக்கு இந்த மீடியாக்கள் யாரை பெருசாக காமிச்சாங்க அப்படின்னா மக்கள் எனக்கு உடனே பெருசாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அரசியல் அந்த தேர்தல் கட்டம் நெருங்க மறுபடியும் திமுகவா அதிமுகவா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாங்க. அன்றைக்கு 2024 பாட்டாளி மக்கள் கட்சியும் தனித்து நின்றது, திட்டங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இது யாரும் காட்டல. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 2019 ஒரு மாற்றம் வந்திருக்கும். எப்படின்னா மீண்டும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வருவார் அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தது. இதை முறியடிக்கணும், இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கு கமல் வந்தார். கமல் வந்தும் ஸ்டார்டிங்கில் என்ன செய்தார்னா அதிமுக சரியில்லை, திமுக சரியில்லை, இன்னும் சொல்ல போனால் அந்த டிவி இலவசம் கொடுத்துருப்பாங்க, அந்த டார்ச் லைட் எடுத்து இவங்க அடிச்சிருப்பார். அப்போது அதிமுகவை விட திமுகவே அதிகமாக பேசினார் அப்படி தான் வந்தது. பிறகு என்னாச்சுன்னா அதிமுக வெற்றி பெற்றது, திமுக வெற்றி பெற்றது. அப்புறம் எம்பி எலெக்ஷனில் இதே கமலஹாசனும் திமுக போயிட்டார். ஏன் சொல்ல வரேன்னா இது ஒவ்வொரு முறையும் அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் ஆட்சி அது அடுத்தவங்ககிட்ட பிடுங்கக்கூடிய ஒரு யுக்தி தான் இது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான், அதன் பிறகு பிஜேபி, இப்போ இவங்க தனியாக இருக்காங்க. ஆனால் ஒன்றா இல்லை. இப்போ பிஜேபியும் பாமகவும் கூட்டணி வைக்கும், நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கும் போகும், அதே மாதிரி பிஜேபி பாமக கூட்டணிக்கும் ஒரு வாக்கு போகும். இப்போ 2026 அநேகமாக இந்த கட்சிக்கு ஒன்றா சேரலாம், அல்லது இப்படியும் தனித்து நிற்கலாம். அதில் திமுக வெற்றி பெறுமானா கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாத்துலையும் ஃபெயில். நீங்கள் எதனா எடுங்க, பட்டியலின மக்களுக்கு வருகின்ற ஆபத்து அது அதிகமாக இருக்குது. இப்போது வேங்க வகையில் இவங்க ஆட்சி திமுக ஆட்சியில் தான் பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மலத்தை காரணங்க. இன்ன வரைக்கும் அதற்கான எந்த ஒரு பிடிவரண்டும் கிடையாது, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. அதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். இது தொடர்ந்து பட்டியலின மக்கள் மீது அதிகமாக தாக்குதல் திமுக தான் நடக்குது. இது பட்டியலின மக்கள் மீது கிடையாது, மற்ற எல்லா விஷயமும் சரி, அது மலையாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் திமுக வந்தால் அது முழுக்க மக்கள் அவதிப்பட எடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க நோக்கம் ஆட்சியை பிடிக்க தான். ஸோ அந்த மாதிரி இப்போது கலைஞரும் பார்த்தா 5 முறைக்கு மேலே தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியல. அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 முறை அவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க. இந்த சாதனை முறியடிக்கணுன்றதுக்காக இவங்க இப்போது எப்படி கமலை 2019 யூஸ் பண்ணாங்க, மீண்டும் ஆட்சி நம்ம எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி இன்றைக்கி விஜயை இவங்க ஆட்சி பிடிக்க பயன்படுத்துகிறாங்க. அது எப்படின்னா புது வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் போகக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கு ஓரளவுக்கு இந்துத்துவாவும் இந்துக்களும் கண் விழிச்சிட்றாங்க. இவங்க இவ்வளோ நாளும் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க, சனாதனம் இருக்குது, சாதியவாதம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. அதிகாரத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ உங்கள் தப்பு ஆளுகின்ற அந்த அதிகாரி மேலே இருக்க தவிர கடவுள் மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு விஷயமால் தான் இன்றைக்கு விஜய் கலந்து கொண்டு வராங்க. ஏன்னா ஓட்டு பிரிப்பதற்காக. இப்பயும் சொல்கிறேன், விஜய்க்கு ஓட்டு விழும், ஆனால் வெற்றி பெறாது. மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும். அதற்கான யுக்தி தான் இன்றைக்கி தொடர்ந்து பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கி எப்படி ப்ளோயிங் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இப்போது விஜய் வந்தால் யாருக்கு ஆபத்து? இங்கே விசிக கட்சி இருக்குது. அவங்க இது வரைக்கும் ஏதாவது எதிர்கட்சி இருந்திருக்காங்களா? கிடையாது. ஏன் கூட்டணி கட்சியில் ஒரு 10 சீட்டுக்கு மேலே வாங்கினது கிடையாது. அப்போது இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா விசிகா அண்டு விஜய், விசிகா விஜய் நாம் தமிழர் கட்சி இப்படின்ற ஒரு முனையை எடுக்கிறோம் தவிர இவர் திமுக ஆபத்து, இவர் அதிமுக ஆபத்து அப்படின்ற ஒரு நிலையை இவங்க எடுக்கலை. அப்போது இவங்க காரணம் புது வங்கிகள்னா திமுக விடுற ஓட்டு கண்டிப்பாக வரும், அதிமுக விடுற ஓட்டு கண்டிப்பாக வரும். அப்போது நடுநிலையான இருக்கிற ஓட்டுகள் பிரிக்கணும். அப்போது பாமகவை இவங்க பலமாக எடுத்துக்கிறாங்கன்னா பாமக ஓட்டு விழாது. இப்போ பாமக தன்னுடைய அந்த வட தமிழகத்தை வலிமையாகக்கூடிய ஒரு கட்சி பாமக. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரி பிஜேபி. இன்றைக்கி ஓரளவுக்கு பிஜேபி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது இது எப்படி உடைக்கணும், எப்படி திசை மாற்றணும் அப்படின்னா முதல்ல திருமாவுக்கும் விஜய்க்குமான சண்டையை உருவாக்கணும். அப்புறம் நாம் தமிழருக்கும் விஜய்க்கான சண்டையை உருவாக்கிட்டு இவங்க இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது
திமுக என்ன செய்யணும், மற்ற ஓட்டுகளை பணம் மூலமாக கவுந்துடும். அதுதான் சாதி கலவரத்தை ஏற்படுத்தும், மத கலவரத்தை ஏற்படுத்தும், எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு இங்கே சனாதனருக்கும் சாதியை சொல்லி மற்றவர்கள் மீது பாமக பலிகடாக்கும், இந்துக்களை பலிகடையாக்கும், இந்துத்துவ பலிகடாக்கும். மீண்டும் யாருக்கு ஆட்சி வருவோம்னா திமுக ஆட்சி வரும். அதுக்கு ஒரு படியாக, இன்விசிபிள் படியாக இருப்பது இன்றைக்கு பயன்படுத்துவது விஜய் அவர்கள் தான். நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய் என்பது மாற்றுறதுக்கான அரசியல் கிடையாது. அது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய பாதை, ஒரு சுரங்கப்பாதை தான். அது முடிஞ்சு வருதுன்னு தெரியும். அதுக்கு உறுதுணையாக இருப்பது இன்றைக்கு விசிகா. எப்படி இன்றைக்கி மக்கள் நல கூட்டணியில், ஏன்னா திருமாவளவன் சொல்லிட்டார், நாங்கள் மக்கள் நல கூட்டணி உருவாக்க முக்கிய காரணமே கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி விஜயை அன்றைக்கி கிடைமை பயன்படுத்தி விஜய் சொல்லி முடித்தாங்க விஜயகாந்தை. இன்றைக்கு விஜயை கிடைமை பயன்படுத்துகிறாங்க. இதில் விஜய் கொஞ்சம் மாற்றினா, சப்போஸ் அரசியல் விழுந்தாலும் அடுத்த சினிமாத்துறை அவர் பொழைச்சிப்பார். ஏன்னா அவர் மார்க்கெட் இருக்கும்போது ஏன் வர்றது காரணம் தான், மார்க்கெட் இழந்த பிறகு வந்தார்னா, இப்போ சரத்துமா வந்தார், மார்க்கெட் இழந்த பிறகு அரசியலை கையில் எடுத்தார். இன்றைக்கி அந்த அரசியல் அவர் முழுசாக இல்லை, எங்கே போயிட்டார், பிஜேபி போயிட்டார். அதனால் மார்க்கெட் இருக்கும்போதே வந்தால்தான் சப்போஸ் இந்த இடத்த மீண்டும் நிரப்ப முடியும். அதனால் மீண்டும் இவர் விட்டது வந்த காரணம் இதுதான். இப்போது இவர் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்க போகிறாரா? கிடையாது. அன்னைக்கு இவர் இந்த அரசியல் முடிச்சுட்டு சினிமா குத்தான போகிறார். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு வேலை செய்கிற முதலாளியோ இல்லை வேலை செய்கிற தொழிலாளியோ ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு போனால் மிஞ்சி போனால் 15,000 சேலைனா அது ஒரு 100 எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இல்லை கம்மியாக கூட கிடைக்கும். ஆனால் விஜய் அப்படி கிடையாது, கோடிகளில் பணம் கிடைக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் இவரிடம் நிலையாக இருக்கும், பணம் சம்பாதிப்பார். நான் மக்கள் நம்பி அடிக்கிற அந்த வாக்குகள் வீணாக போகும். மீண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாற்றியம் சிக்கும். அதுக்கான வழிமுறைகளை அழகாக பயன்படுத்துவர் விஜய் அவர்கள். நன்றி, வணக்கம்.